நிலம் விவசாயம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு என்ன வழிபாடு சொல்லியிருக்கா? காலம்புரை எழுந்தோன்னா சூரியனை குளித்தோடனே சூரியனை பார்த்து கை கூப்பி வணங்கணும். அதே மாதிரி உச்சி வெயில் சூரியனை பார்த்து கை கூப்பி வணங்கி சாப்பிடணும். சாயந்தர சூரியனை பார்த்து கரையேறணும், ஸ்நானம் பண்ணி கரையேறணும். இதுதான் இந்த உற்பத்தி தொழிலில் இருக்கிறவாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தினசரி வழிபாடு. வியாபாரம் அந்த மாதிரி வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரே ஒரு வீட்டில் ஒரு விளக்கு ஏற்ற சொல்கிறா. அந்த விளக்கு உள்ளே ஏற்றணும். வீட்டு உள்ளே குளிச்சுட்டு முதல்ல அந்த விளக்கை ஏற்றிட்டா அந்த பிரார்த்தனை முடிஞ்சு போச்சு. அதனால் பெண்டிர்கள் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். அந்த விளக்கை பெண்டிர் ஏற்றிய விளக்கை அங்குள்ள கூடிய ஆண்கள் வணங்க வேண்டும். அந்த விளக்கில் ஜோதி வழிபாடு தான். அந்த விளக்கு 24 நிமிஷம் எரியணும். காலம்புரை ஒரு 12 நிமிஷம், இல்லை சாயந்தரம் ஒரு 12 நிமிஷம், அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விளக்கேற்றியது. சில பேர் விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறா. அந்த விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது தினசரி பெரும்பாலும் காலையில் மாத்திரம் செய்வா, மத்தியானம் செய்ய மாட்டா, ராத்திரியும் செய்கிற வழக்கம் இல்லை. ஒருவேளை கண்டிப்பாக அந்த விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாள். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 6க்குள்ளே பண்ணினா விசேஷம்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு தேவதா பூஜை அப்படி தினசரி அப்படின்னு வீட்டு வழிபாடு அப்படின்னு சொன்னால் மாலை நேரங்களில் இல்லை அதிகாலை நேரங்களில் கொல்லக்கதவை சாத்திட்டு வாசக்கதவை திறந்துட்டு சாணி தெளித்து கோலம் போட்டு மாடத்தில் விளக்கு வச்சு அடுப்பில் ஒரு தேவதையை ஆவாகனம் பண்ணி பால் வச்சு காலை மாலை 2 வேளையிலையும் உள்ள ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்குக்கு நைவேத்தியம் பண்ணணும். காலை மாலை பால் வச்சுட்டா அதுக்கப்புறம் ராத்திரியில் வேறு எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. அடுப்பை காலி பண்ணி மொழிகை நோம்பா. பகலில் அதில் பால் வச்சு மற்ற காரியத்தை ஆரம்பிக்கணும், மற்ற சமையல்லாம் பண்ணணும். முதல்ல பால் தான் வச்சு நைவேத்தியம் பண்ணணும். அந்த நைவேத்தியத்தை கொண்டு போய் அந்த விளக்குக்கோ விக்கிரகத்துக்கோ நம்ம நைவேத்தியம் பண்ணுற வழக்கம். இது இனம் சார்ந்து, அவர்கள் பாரம்பரியம் சார்ந்து, குலதெய்வ வழிபாட்டு முறை சார்ந்து, சில இனம் சார்ந்து இந்த பழக்க வழக்கங்களில் சில மாறுதல்கள் இருக்குது. பொதுவான விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதை வணங்கி பேறு பெருமாடி பிரார்த்திப்போம்.